அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 30/1/2026 வெள்ளிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை 4ஆம் பாதம். திருவாதிரை ராகு 4ஆம் பாதம் எனில் அதில் நவாம்சத்தில் இருப்பது மீனம், குருவின் வீடு. ஆக இந்த ராகு குரு இருவரும் இணைப்பு, இருவரும் வேறு வேறு துருவங்கள், இருவேறு துருவங்கள். ஒருவன் ஒழுக்கம், ஒருவன் கடினம். இது இணைந்தால் எப்படி இருக்கும்? இணைந்தால் ஏதேனும் பலன் இருக்குமா? இருக்கும் என்கிறது சாஸ்திரம். அதன் விளக்கத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ராகு குரு இணைந்த இந்த திருவாதிரை 4ஆம் பாதம், இதனுடைய சிறப்பு தன்மை என்னவென்று சொன்னால், அழுத்தம் அதிகம், ஆழம் அதிகம். எந்த ஒரு ரகசியத்தையும் வெளியில் சீக்கிரம் சொல்ல மாட்டார்கள். ரகசியம் காப்பதில் சிறப்பானவர்கள் இவர்கள். அவசரப்பட்டு வார்த்தை சொல்ல மாட்டார்கள். ஆராய்ந்து பார்க்கும் குணம் உண்டு. எது நல்லது, எது கெட்டது, எது பாவம், எது புண்ணியம், இதில் தெளிவான ஒரு கருத்து இருக்கும். கெடுப்பவன் ராகுவாக இருந்தாலும் நல்லதை கொடுப்பவன் குருதானே, விடுவானா? இது வந்தாலும் இதையும் தருவார். இந்த இரண்டும் சேருவதால் இவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். பெண்களாக இருந்தாலும் அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதை உங்களுக்கு விளங்குவதற்காக சொல்வதென்று சொன்னால், உங்களுடைய விளக்கத்திற்காக, ஒவ்வொருவருக்கும் ஆண் பெண் குழந்தைகள் இருக்கும். பருவ வயதில் பாதிக்கு மேல் உள்ளவர்கள் அந்த வயதின் காரணமாக தவறான ஒரு எண்ணம், தவறான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளும் வாடிக்கையும் உண்டு. வேறொருவருக்கு மனம் செய்விக்கின்றார்கள். இந்த விஷயம் பெற்றோருக்கு தெரிந்துவிட்டது. என் மகன், என் மகள் இப்படி என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். சொல்லக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டுதான் இருப்பார்கள். அந்த கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் அந்த பண்பு அவர்கள் சாகும் வரை இருக்கும். இதுதான் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல விளக்கம். ஆனால் ஒரு கெட்ட விஷயத்திற்காகவா இதுபோல அவர்கள் மறைத்தார்கள்? ஒரு அழுத்தம், அமைதி, ஆழம் இருந்ததன் காரணம், குழந்தைக்கு நல்லது நடக்க வேண்டும், இதனால் பாவம் இல்லை என்ற ஒரு தெளிவு பிறந்து அதன்படி நடப்பார்கள். இதுதான் இந்த திருவாதிரை 4ஆம் பாதத்தின் சிறப்பு பண்பு. தர்மத்திற்காக மகாபாரதத்திலே கிருஷ்ணன் செய்தாரே, அதுபோல் தர்மத்திற்காக சில அதர்மங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். அதுவும் தர்மமே. அன்பர்களே, திருவாதிரை 4ஆம் பாதத்தை பார்த்தோம். ராகு என்று யாரும் பயப்பட வேண்டாம். அவனுள் இருக்கும் குணம் என்ன, வேறு என்ன என்று பார்த்தால் குரு. அந்த குரு இதனை செய்கிறார். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்லது நடக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியினை மேற்கொண்டீர்கள். நடந்தது, நன்மை நடந்தது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நடக்கின்றது. நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே,
பேச்சு மற்றும் பண வரவு இந்த இரண்டும் நீங்கள் செய்யும் தொழிலின் காரணமாக அமோகமாக கிடைக்கிறது. நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று தத்துவ குழப்பம் ஏற்படும் உங்களுக்கு கவனம் வேண்டும். கடகராசி அன்பர்களே, நாளைய தினம் நன்றாக இருக்க, உங்களுக்கு நன்றாக இருக்க ஒரு வேலையை நீங்கள் செய்தாக வேண்டும். அந்த வேலையை இரகசியமாக செய்து முடிப்பீர்கள் நாளைய நன்மைக்காக. சிம்ம ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த லாபம் உண்டு. இந்த லாபத்தை நீங்கள் பெறுவதற்கு நட்பு வட்டாரங்கள், சொந்தங்கள் உதவுவார்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் பணிக்கு இடையூறாக இருக்கும் தடைகளை அகற்றுகின்ற முயற்சியில் வெற்றி. துலாம் ராசி அன்பர்களே, வழக்கத்திற்கு மாறாக எதையும் உடனடியாக செய்ய முடியாத ஒரு குழப்ப நிலை, தயக்க நிலை, கலக்க நிலை இன்று உங்களுக்கு ஏற்படலாம். கவனம். விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நாள். புகழ் உண்டு. ஒரு புது வித்தையை, இதுவரை யாரும் அறிந்திராத ஒரு புது வித்தையை இன்று நீங்கள் அரங்கேற்றுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை, நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை உங்களது முயற்சியால் இன்று நீங்கள் நடத்தி காட்டுவீர்கள் நல்லபடியாக. மகர ராசி அன்பர்களே, இன்று பேச்சில் கவனம் தேவை. நீங்கள் ஒன்றை நினைத்து பேச அது வேறொரு அர்த்தமாக கேட்பவருக்கு தெரியலாம் இன்று. எனவே பேச்சில் கவனம். கும்பராசி அன்பர்களே, திட்டமிட்டீர்கள் ஒரு காரியமாற்ற, திட்டமிட்டபடியே செயலிலும் காட்டி வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. நல்ல நாள். சாதனை புரியும் நாள். மீனராசி அன்பர்களே, நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைய தினம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலையை நல்லபடியாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.